12 பேத்துக்கு மேலே சமையலுங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி செஞ்சதில்லை. 7-8 பேத்துக்கு செஞ்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏதோ குத்து மதிப்பாக எல்லாம் போட்டு ரெடி பண்ணேன். ஆனால் கரெக்டாக வந்து இருந்துச்சு. ஸோ டிஃபன் சாம்பார், அதுக்குமேட்டு பொங்கல், இட்லி, தேங்காய் சட்னி தான் பண்ணியிருந்தேன். டிஃபன் சாம்பாருக்கு துவரம்பருப்பு, அதுக்குமே பாசிப்பருப்பு ஊற வச்சுட்டு குக்கரில் சேர்த்து தண்ணி விட்டுட்டு வெங்காயம், தக்காளி, புளி சேர்க்க மாட்டோம்ல, அதனால் தக்காளி கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கிட்டு இனிப்பு பூசணி கொஞ்சம் சேர்த்து வேக வச்சா நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து தாளித்து மட்டும் விட்டால் போதும். சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். பொங்கல் ரெடி பண்ணிவிட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டு, இதோட காமெடி என்னென்னா எனக்கு நேற்றுக்கு தான் பல்ல வர பிடுங்குச்சா, சொத்தப்பல் லைட்டாக இருக்குது வலியாக இருக்குன்னு போனால் டாக்டர் அதை பிடுங்கணுன்ட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலியோடையே காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு 6 மணிக்கு டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் தேங்காய் சட்னி மட்டும் செய்யறதுக்கு முடியல. அதை மட்டும் அவங்கள வந்து செய்ய சொல்லிட்டேன். ஸோ காலையில் பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 10 மணிக்கு மேலே எல்லாம் உட்காந்து பேச ஆரம்பிச்சாச்சு. ஸோ வீடே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லா கலகலன்னு இருந்துச்சு. அதுவும் இந்த சர்விதாவும் தர்ணிக்காவும், அண்ணன் பொண்ணும் தர்ணிக்காவும் நல்லா வந்து மெஹந்திலாம் கையில் வச்சுக்கிட்டு வீட்டையே அமக்கலம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அண்ணா ஃபேமிலி ஒரு 10 மணிக்கு எல்லாம் டீ எல்லாம் குடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. நாத்தனார் ஈவினிங் மேலே கிளம்புனாங்க. ஸோ நெக்ஸ்ட் மினி விலாகில் பார்க்கலாம்.